வணக்கம் நண்பர்களே. திருமாவளவன் திமுகவை நல்லா விளாசிட்டாருங்க. ஒழுங்கா கூட்டணி கட்சிகளுக்கு நிறைய இடங்கள் கொடுத்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லியிருந்தா இன்னும் நிறைய இடம் கிடைச்சிருக்கும், ஜெயிச்சிருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. திமுக விசிகால இருந்து ஆளை இழுத்ததன் மூலமாக பலவீனப்படுத்த முயற்சி பண்ணாங்க அப்படின்னு சொல்றாரு. நாங்க தாவேக்காணியில இருப்போம் அப்படின்னு ஏங்க சொல்லணும்? நாங்க என்ன அடிமைகளா இருக்கணும்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. இதையும் சேர்த்து சொல்றாரு. திருமாவளவன் ஒரே நாள்ல பலவிதமான எண்ணங்களை, கருத்துக்களை, நிலைப்பாடுகளை வெளிப்படுத்தக்கூடியவங்கிற மாதிரி ஆயிட்டாரு. ஆனா திமுக பக்கம் இருப்பாரோ அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கிற அதே சமயத்துல தாவேகா பக்கம் இருந்துருவாரு மாதிரி தெரியுது. அதை உறுதிப்படுத்துறாரு. ஏன்னா ஒரு 10 நாள் முன்னாலதான் தாவேகா ஆட்சி 5 ஆண்டுகள் நீடிப்பதற்கு நாங்கள் பக்கபலமாக இருப்போம் அப்படின்னாரு. அப்பனா உறுதியா சீட்டை போட்டார், இன்னும் நகரவே மாட்டார் நினைச்ச போதுதான் திமுகவோட நட்பு தொடர்கிறது அப்படின்னாரு. அது மட்டும் இல்லாம தேசிய அளவில் பாஜகவை ஓரம் கட்ட ஒதுக்கி வைக்க திமுக தாவேகா ஒன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னாரு. அது முடிகிற காரியமாங்க? என்னங்க இப்படி பேசுறாரு? இதை நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பேசுறதுக்காக அவர் நோபல் பிரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு வைக்க சொல்ல, நம்ம திருமாவளவன் அந்த மாதிரி நோபல் பிரைஸ் கிடைச்சா நன்றி சொல்லுவேன் அப்படின்னாரு. அப்புறம் வைக்கவும் அது கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டேன் அப்படின்னு திரும்ப வாங்கிட்டாரு. ஏன் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு திருமாவளவன் தொடர்ந்து பேசினாரு. இதுக்கு நடுவுல திமுகவுல இருந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, திமுக தாவேகா இணைந்து பணியாற்றுவதற்கு வாய்ப்பே இல்லைன்ட்டாங்க. முற்றுப்பள்ளி டாட். இப்போ திருமாவளவன் அதை பேச மாட்டாரு. அவன் திமுக ஒழுங்கா இடம் கொடுத்துருக்கலாம்ல. என்னன்னு கேட்டோம், நாங்க தருமபுரியில அரூர் கேட்டோம், ஆனா கொடுக்காம விட்டுட்டாங்க, அதனால அரக்கோணம் வாங்கினோம், இந்த மாதிரி சொல்றாரு. இந்த முறை என்னாச்சு அப்படின்னா, எங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் குறைந்து விட்டன, 2 சீட் தான் ஜெயிக்க முடிஞ்சது அப்படின்னு சொல்றாரு. நாங்கள் எல்லாம் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு திமுக சொல்லி இருக்கலாம்ல அப்படிங்கிறாரு. பலவீனப்படுத்த முயற்சி பண்றாங்க. ஒருத்தர் தான் போனாரு, இருந்தாலும் இன்னொருத்தர் போவாரா அப்படிங்கிறது அவருக்கே தெரியல. போனவர் உங்களுக்கு தெரியும். திருமாவளவன் சொல்றாரு, தம்பி பனையூர் பாபு போனாரு, திமுக அரவணைத்து கொண்டது. அப்படின்னா திருமாவளவனோடு இனி உறவே வராது, திமுக முடிவு பண்ணிருச்சு போல அப்படின்னு திருமாவளவன் ஒரு கருத்து எடுத்து விடுறாருங்க. அதுக்கப்புறம் ஆளூர் ஷானவாஸும் போயிருவாரோ, அவர் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருவாரோ, அதுக்கு திமுக ஃபண்ட் பண்ணுமோ. திருச்சி கிழக்கு தொகுதியில தேர்தல் வந்தா அங்கு முதலமைச்சர் திரு விஜய் நின்று ராஜினாமா செய்த இடம் அது. அங்கு தேர்தல் வந்தால் ஆளூர் ஷானவாஸை நிறுத்தி திமுக ஆதரவு கொடுக்குங்கிற நிலைமையை மாத்தி அங்கு அப்படியே இஸ்லாமியர்கள் ஓட்டை கவர்ந்து விடலாம்ங்கிற எண்ணம் திமுகவுக்கு இருக்குங்கிற மாதிரி தெரியுது. ஆனா ஆளூர் ஷானவாஸ் இப்போ அந்த மாதிரி எண்ணம் இல்லைன்னு சொல்றாரு. ஆனா அவரை எங்க நம்ப முடியுது அப்படின்னு திருமாவளவன் எண்ணத்துல இருக்கிறார். சரி, அப்படின்னா அவர் தாவேகாவுல தொடர்ந்து நீடிப்பாரா? நாங்கள் தாவேகாவுக்கு விசுவாசமாக இருப்போமா அப்படின்னு கேட்டா, என்ன எந்த கட்சியில கூட்டணி அமைச்சா அவங்களுக்கு விசுவாசமா இருக்கணும் அப்படிங்கிறது அடிமை மனநிலைங்க. அந்த மாதிரி அடிமை மனநிலை சில பேர் விதைக்கிறார்கள் அப்படின்னு திருமாவளவன் சொல்றாரு. இந்த மாதிரி சொன்னதன் மூலமாக மறுபடியும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்திட்டாரோ அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நிச்சயமாக தாவேகாவில் இருந்து அவர் விலகி செல்ல மாட்டாருங்கிறது தெளிவா தெரியுது. விலகி எங்கெங்கே போறாரு? திமுக அணிக்கு தான் போகணும், அண்ணா திமுகவுக்கு போகணும். அவரே சொன்னாரு, திமுக அணி தோற்றது மிக மிக கவலைக்குரியது, அண்ணா திமுக சிதிலம் அடைவது அதைவிட கவலைக்குரியது அப்படின்னு சொன்னாரு. சிதிலம் அடைந்த கட்சியோடு கூட்டணி அமைப்பார் என்னங்க? அதற்கான வாய்ப்புகள் எவ்வளவு கம்மிங்கிற மாதிரி தெரியுதுல்ல. ஏனென்றால் சிதிலம் அடைய வைத்தது யார்? அண்ணா திமுக ஏன் சிதிலம் அடைகிறது? அதற்கான காரணம் என்ன? அண்ணா திமுக மீது நம்பிக்கை இழந்த எடப்பாடி பழனிசாமி இனி எதிர்காலத்தை கொடுக்க மாட்டார் என்று எண்ணுகின்ற அண்ணா திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் தாவேக பக்கம் போறாங்க. பனையூர் பக்கம் சனிக்கிழமை தோறும் படையெடுத்து போகிறார்கள். அப்படின்னா அண்ணா திமுகவை காலி செய்வது தாவேகாவா? அண்ணா திமுகவை தாவேகா காலி செய்தா அப்படியே அண்ணா திமுக இல்லாம செய்றாரா? திரு விஜய், முதலமைச்சர் விஜய் ஏற்கனவே தேர்தலுக்கு முன்னால மற்றும் பலன் சொல்லி தான் வச்சு செஞ்சாரு. தேர்தல் முடிஞ்ச பிறகு தீர்ந்த கட்சிங்கிறாரு. தீய சக்தின்னு சொல்லி திமுகவை சொல்லிட்டு தீர்ந்த கட்சி, தீர்ந்த சக்தி அப்படின்னு அண்ணா திமுக சொல்றாரு. அண்ணா திமுகல யாருக்குமே கோபம் வர மாட்டேங்குது. அப்படி கோபம் வர்றவங்க போய் சேர்ந்துடுறாங்க இங்க தாவேகால.
எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை கூட்டங்கள்லாம் நடத்துறாராம். நடத்தி என்ன பண்ண போறாரு, எப்படி தோற்றோம் அப்படின்னு. தலைவா தோற்றதற்கான வழியா தெரியாது அப்படின்னு நிறைய பேர் பட்டியல் போடுவாங்கிறதுக்காக அளவோட நிறுத்திக்கிறாரு. அந்த அணிக்கா விசிகா போகும் சான்ஸே இல்லைங்க. தாவேகா அணியில் தான் நீடிக்கும். அப்போ அடுத்து எப்போ தேர்தல் வரும்? அடுத்த மக்களவை தேர்தல். அந்த தேர்தலோடு ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான மசோதா வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிற செய்திகள் வந்தாலும் அநேகமாக 2029 ஒரே நாடு ஒரே தேர்தல் வருவதற்கான வாய்ப்பில்லை. அப்படி வந்தால் அங்கு சிதம்பரம் தொகுதியிலும் விழுப்புரம் தொகுதியிலும் விடுதலை சிறுத்தைகள் நிற்கும். அது என்ன 2 இடம், திமுக கொடுத்த 2 இடம் தான் தாவேகாவும் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்பாங்கல்ல. வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு ஒரு இடம் எக்ஸ்ட்ரா கொடுக்க வாய்ப்பு இருக்கு திரு விஜய், முதலமைச்சர் விஜய். அப்புறம் ஒரே நாடு ஒரே தேர்தலும் சட்டப்பேரவை தேர்தலும் வந்துடும். அப்போ தாவேகா ஒரு மகா கூட்டணி அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, நிச்சயமா இருக்கு. இப்ப இருக்கிற காங்கிரஸ், அப்புறம் இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், பலமான மதிமுக எல்லாம் சேர்ந்து அணி அமைச்சாங்கன்னா மொத்தமா ஸ்வீப் அடிச்சிட போறாங்க. இல்ல திருமாவளவன் சிதம்பரத்திலையும் விழுப்புரத்திலையும் திமுக இல்லாமல் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சிலர் ஏத்தி விடுறாங்க. அதெல்லாம் தெரியாதவர் இல்லைங்க திருமாவளவன், அதெல்லாம் நல்லா தெரியும், தெரிஞ்சுதான் போறாரு. ஆனால் விசிகா தாவேகா கிட்ட நிச்சயமாக அப்படியே நாங்கள் உங்களோட தான் அணி அமைப்போம், என்றுமே உங்களோட இருப்போம் அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. ஏனென்றால் பார்கென்கிறது ஒரு நிச்சயமாக இருக்குங்க. எங்களுக்கு வேற ஒரு இடமும் இருக்கிறது அப்படிங்கிறது வச்சாதான் தாவேகா இன்னும் 2 இடம் சேர்த்து கொடுக்கும். அவங்க மக்களவை தேர்தல் 5 இடமாவது கேட்பாங்க. அப்புறம் அவங்க 2 தானே அப்படின்னா நாங்க அங்க போறோம்னு நினைச்சா 3, 4 கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அப்புறம் காங்கிரஸ் இருக்காங்கல்ல, இடதுசாரிகள் இருக்காங்க, மதிமுக இருக்காங்க, திமுக மாதிரி தாவேகா இருக்கு. அப்போனா திமுக மாதிரியே தாவேகா அதிக இடங்களில் வென்று தன்னுடைய ஆளுமை என்ன அப்படின்னு காண்பிக்க நினைக்குமா? விஜய் கொஞ்சம் தாராளமாக இருப்பார் அப்படின்னு தான் தெரியுது. அது திருமாவளவனுக்கு நல்லா தெரியுதுங்க, ரொம்ப நல்லாவே தெரியுது. அங்கே தாவேகாவை பொறுத்த வரைக்கும் கோஆர்டினேட்டர் யார், ஒருங்கிணைப்பாளர் யார், அந்த அணிக்கு தாவேகா அணிக்கு ஒருங்கிணைப்பாளர் யாருங்கிறதுல கடுமையான போட்டி நடக்குது. யார் யாரு? வைகோ கேட்கிறாரு, வைகோ கட்டியா கொடுக்கணும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாராம். டெய்லி ஏதாவது ஒரு போட்டு உடைச்சிடுறாரு. சரி சிதம்பரம் கொடுக்கலாமா? சிதம்பரம் ஏன்னா போன சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக தாவேகா காங்கிரஸ் அணி வரக்கூடாதுன்னு இருந்தவர், அவர்கிட்டயே கொடுத்தல்லாமே, சாவியை கொடுக்கிற மாதிரி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கான். இன்னொன்னு, தமிழகத்தில் ஊறி இருக்கின்ற பலமாக இருக்கின்ற கட்சி விடுதலை சிறுத்தைகள், ஏன் திருமாவளவனுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு திருமாவளவன் சார்பில் கேட்கிறாங்க. நீங்க தான் எந்த அணிக்கு அடிமை கிடையாது, விசுவாசமா இருக்க மாட்டீங்களே, உங்களுக்கு எப்படி தினமும் ஒண்ணு பேசுற திருமாவளவன்ட்ட போய் ஒருங்கிணைப்பாளர் பதவி கொடுத்தா என்ன ஒருங்கிணைப்பாரு அப்படின்னு திரு விஜய்க்கு கடுமையான சிந்தனை இருக்கு. அதனால திருமாவளவனுக்கும் டிக்கு இல்லை, அதே மாதிரி வைகோவுக்கும் டிக் இல்லை. அநேகமாக சிதம்பரத்துக்கு டிக்கு விழுங்குற மாதிரி தெரியுது. ரொம்ப அதிகம் பேச மாட்டாரு, அளவா பேசுவாரு, ரொம்ப கேர்ஃபுல்லா கொண்டு போவாரு. அப்படியே தாவி திமுக பக்கம் இவங்களெல்லாம் கூட்டி போயிட மாட்டாரு அப்படிங்கிற நம்பிக்கை நடக்கும். பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.